இதுவன்ல வா வா வான்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கை கூப்பிட்டு போனாரு. என்ன உனக்கு கேட்ட புருஷன் இல்லையாட்டு இருக்குது அப்படின்னாரு. சார் தேவையில்லாதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார், இப்ப எதுக்கு வந்தோமோ அதை சொல்லுங்க சார் அப்படின்னு நான் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னன்னா அதை சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் தேவையில்லாத உங்களுக்கு எதுக்குங்க சார் அப்படின்னு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த சர்க்குருநாதன் என்பவரின் மனைவி 37 வயது சித்ரா பாப்பம்பட்டியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றபோது திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் அங்கிருந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் மேலும் உடல்நிலை மோசமாகி இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இது சந்தேக மரணம் என்பதால் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சித்ராவின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து அவரது கணவரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு முன் இன்குவெஸ்ட் எனப்படும் சட்ட நடைமுறைக்காக இறந்த பெண்ணின் உறவினர் பெண் காவல் நிலையத்திற்கு வந்தபோது தன்னிடம் எஸ்ஐ லூர்தராஜ் அத்துமீறியதாக அந்த பெண் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உறவினர் பெண் ஒரு நபரிடம் பேசும் அந்த ஆடியோவில் சூலூர் காவல் நிலைய எஸ்ஐ லூர்தராஜ் தனது தோளில் தட்டி கை போட்டபடி காவல் நிலையத்தில் உள்ள அறைக்குள் அழைத்து சென்றார். உடனே கையை எடுங்கள் சார் என சொல்லிவிட்டு எனது அண்ணனை அழைத்து வந்து விட்டேன், மேலே போ கீழே போ என அங்கும் இங்கும் அலையவிட்டார். சார் டெத் ஆயிட்டாங்க, அதுக்கு இப்படி அலைய வைக்கிறீங்களே என கேட்டபோது நீ எல்லாம் அவ்வளோ பேசுவியா என கேட்டார். அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட காசு வாங்கி கொடுத்த அப்புறம்தான் அவர் உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சார் என அந்த பெண் பேசுவதாக அந்த ஆடியோவில் உள்ளது. கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி என்ன பண்ணாரு? தோல் மேல கை போட்டான்னு சொன்னீங்களே, அது என்னது? ஆமாங்க, அது வா 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 நீ என்ன ஒண்ணுங்கிறது இதுவன்ல வா வா வான்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கை கூப்பிட்டு போனாருங்க. தோல்ல கட்டி அப்படியே கூட்டிட்டு போனாரு ரூம்குள்ள? ஆமாங்க ஆமாங்க. அப்பதான் நான் வந்துட்டு அப்புறம் இப்படியும் வைக்கிட்டு கையெடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் போயிட்டு அந்த ஆள் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் எங்க அண்ணாவை போய் கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுக்க சொன்னே எடுத்துட்டாருங்களா? இல்ல எடுத்துட்டாருங்க சார். விஸ்க்கு நான் எப்பயும் தள்ளி விட்டுட்டு எடுங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் மேல போங்கிறான், கீழே வாங்குறான், அங்க போங்கிறான், இங்க போங்கிறான். நான் வந்துட்டு சார் ஒரு இது டெத் ஆயிட்டாங்க அதுக்கு மாதிரி இருக்கு, நீலாம் அந்த அளவுக்கு பேசுவியா? அதுக்கப்புறம் காசு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது அப்படியே இதுவே வேற மாதிரி ஆயிடுச்சு. காசு என்ன பண்ணாருங்க? உங்க பர்ஸ் ஏதோ பர்ஸ் இல்லைங்க, பர்ஸ்ல இருந்ததுக்கு பர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எங்க அண்ணன் கிட்ட இருந்து இந்த அண்ணா இதை கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவானாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் காசு கையில அவங்க இந்த ஆள் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் விஸ்குன்னு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். மேலும் அந்த ஆடியோவில் பெண் கூறும் போது பர்ஸ் இவ்ளோ வெயிட்டா இருக்கு, பெரிய ஆளா இருப்பீங்க போல என எஸ்ஐ கேட்டதாகவும் என்னுடைய வீட்டுக்காரரை பார்த்து எனக்கு ஏற்றவர் போல இல்லை போல என்றார். அதாவது உனக்கேத்த புருஷன் இல்லையாட்டிருக்கு என்றார். சார் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க சார், இப்போ எதுக்கு வந்தோமோ அதை சொல்லுங்க சார், தேவையில்லாதது உங்களுக்கு எதுக்கு என தனது குரலை உயர்த்தி இருக்கிறார். அதற்கு பிறகுதான் எதுவும் பேசாமல் இருந்தார் என ஆடியோவில் அந்த பெண் கூறுவதாக உள்ளது. மேலும் இறந்த பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவரிடம் வாங்கச் செல்ல வேண்டும், அச்சமாக இருக்கிறது எனவும் அந்த ஆடியோவில் உள்ளது. பர்ஸ் அவரே கேட்டாரா? காசு பர்ஸ் என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்குதுன்னு சொல்லி கேட்டாரா? என்ன கேட்டாரு? ஆமா அதுதான் இதுதான் கேட்டாருங்க. பர்ஸ் இவ்வளவுதான் இருக்குது, பெரிய ஆளுகளா இருப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னுச்சு. சரிங்க சொல்லிட்டு அப்புறம் நாங்க 10 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தோம்னா அப்புறம் படப்படன்னு முடிச்சு அப்புறம் போயிட்டுங்க. அண்ணாட்ட எனக்கு நாளைக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன உனக்கு கேட்ட புருஷன் இல்லையாட்டு இருக்குது அப்படின்னாரு. சார் தேவையில்லாதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார், இப்ப எதுக்கு வந்தோமோ அதை சொல்லுங்க சார் அப்படின்னு நான் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு என்னதான் அதை சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் தேவையில்லாத உங்களுக்கு எதுக்குங்க சார் அப்படின்னு. அப்புறம் தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுது அதுக்கு என்ன சொன்னாரு? அப்புறம் இல்லைங்க, அப்புறம் எதுவுமே பேசல. நான் டக்குன்னு ரைஸ் பண்ணி இப்படி கேட்டோன்னுமே அப்புறம் வந்தாலும் பேசாம இருந்துச்சு. எப்படி அநியாயமா இருக்குதுங்க. அதுதாங்க சார், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம வேற எதுக்கோ இதுக்காக போனோம், நம்மளோட கம்ப்ளைண்ட்டுக்கா கரெக்டா பாருங்க அந்த ஆள்கிட்டயே போய் நின்னு பாத்துக்கோனுங்க. நானு லூதர் ராஜுங்க சார். லூத்ராஜ். லூத்ராஜா? ஆமா லூத்ராஜ்.
இந்த அதிர்ச்சி ஆடியோ வைரலான நிலையில் கோவை மாவட்ட காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் எஸ்ஐ லூர்துராஜ் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக இறந்து போன சித்ராவின் கணவர் சர்க்குருநாதனை பேச வைத்து ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் சூலூர் காவல் நிலைய எஸ்ஐ லூர்துராஜ் சார் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான வர்க்கை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. எங்க கிட்ட அவரு பணம் வாங்கியது போல எனது மச்சான் மனைவி தவறா பேசியது போல ஒரு ஆடியோ வெளியானது. இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்வதற்காகத்தான் காவல் நிலையத்திற்கு வந்தேன். அவர் பாவம் எங்களுக்கு சாப்பிடாம வேலை செஞ்சு கொடுத்தாரு. காலையில 9 மணிலிருந்து சாப்பிடாமல் எங்களுக்காக நடவடிக்கை எடுத்தாரு. அதிகாரியை தப்பா சொல்லக்கூடாதுங்க, மனசாட்சி நமக்கு ஏத்துக்காதுங்க. அவர் எந்த பணமும் வாங்கல. போலித்தனமான தவறான குற்றச்சாட்டை சொல்றத என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவர். மேலும் குரல் எனது உறவினர் பெண் குரல் போலதான் உள்ளது. ஆனால் அவர் அப்படி பேசவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவமும் நடக்கவில்லை என்கிறார். தேவையில்லாமல் அபாண்டமாக பழி போட்டிருக்காங்க. காவல்துறையோ எந்த அரசியலோ இல்லாம நான் டைரக்டா கொடுக்கிற வீடியோ இது. தவறாக அதிகாரி மீது சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் காவல் நிலையம் வந்த என பேசியுள்ளார். குற்றச்சாட்டு குறித்து எஸ்ஐ லூர்துராஜை தொடர்பு கொண்ட போது அவர் போனை அட்டெண்ட் செய்யாததால் அவரிடம் இருந்து விளக்கம் பெற முடியவில்லை. இது குறித்து விசாரணை செய்த மகளிர் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை விசாரித்தோம். அந்த பெண் தன்னுடைய குரலே அல்ல என கூறிவிட்டார். இதனால் லூர்துராஜ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார். சர்க்குருநாதனின் மறுப்பு வீடியோவை பார்த்தால், சாரு ராத்திரி பூரா தூங்கல, சாரு காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கல, சாரு எந்நேரமும் அந்த ஃபீலிங்லயே இருக்காருன்னு போய் சொல்லு. சச்சின் பட வடிவேலு காமெடி போல மிகவும் தடுமாற்றத்துடன் வீடியோவில் பல கட்டுகள் பல டேக்குகள் வாங்கி யாரோ சொல்ல கேட்டு சொல்வது போல அந்த வீடியோவில் பேசியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. என் பேர் சர்க்குருங்க. நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்குங்க. என் ஒய்ஃப் தான் சித்ரா. அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிக்காக நான் வந்தேன். அப்போ வந்து சார் வந்து லூர்து சார்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணார். எஃப்ஐஆர் கொடுத்து அது மூலிமா வந்து நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக நாங்கள் போகணும். அதுக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரை பற்றியும் எங்ககிட்ட பணம் வாங்கின மாதிரியும் என்னோடய மச்சனோட ஒய்ஃபு அவங்கள வந்து தவறாக வந்து இது பண்ணதாகவும் ஒரு ஆடியோ வந்தது. அது வந்து கேள்விப்பட்டதுமே நான் வந்து ஸ்டேஷனுக்கு போயிங்க சார், இதில் வந்து எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறக்காக தான் நான் வந்து இங்கே வந்தேன். அவர் பாவம் அவர் வந்து எங்களுக்காக வந்து சாப்பிடாம வேலை செஞ்சு கொடுத்தாருங்க. காலையில் 9 மணிக்கு பக்கம் வந்தது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எல்லாம் ரிலேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இஎஸ்ஐயில். அதனால் வந்து அவர் எங்களுக்கு சாப்பிடாம வேலை செஞ்சு கொடுத்தாரு. அவர் வந்து தப்பாக வந்து ஒரு அதிகாரி வந்து தப்பாக சொல்லக்கூடாதுங்க. அது மனசாட்சி நம்மளுக்கு ஏற்றுக்காது. ஏன்னா அவர் வந்து எந்த பணமும் வாங்கலை, எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு போலித்தனமாக வந்து அவர் மேலே ஒரு தவறான இது சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாமல் தான் நான் சரி என்னால் வந்து ஒரு இதாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஆடியோ சம்மந்தப்பட்டு வந்தது வந்து என்னோட ஒய்ஃபு என்னோட மச்சனோட மனைவிங்க. அவளோட ஆடியோ குரல் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அது ஃபேக்காக வந்து அந்த மாதிரி இதை பதிவை கொடுக்கவும் இல்லை. அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறாங்க. அதனால் வந்து அவர் ரொம்ப எமோஷனலாகி தான் உட்காந்துருக்காங்க. அதனால தான் நானே வந்தேன். அவளோட குரல் வந்து அதே மாதிரி பதிவில் தேவையில்லாமல் அவர் மேலே வந்து அபாண்டமாக பழி போட்டிருக்காங்க. இது என்னோட காவல்துறையோ அல்லது வேறு ஏதாவது அரசியலோ எதுவுமே இல்லாமல் நான் டைரெக்டாக என் மனசாட்சி பிரகாரம் கொடுக்குற தவறாக வந்து அந்த அதிகாரி மேலே இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் கொடுத்தேன். இது தொடர்பாக உயர் அதிகாரிகளின் விசாரணையோ, ஐயா என் ஆடு திருடு போகல, யாரோ ஆட்டை திருடின மாதிரி கனவு கண்டேன், நான் பஞ்சாயத்தை கூட்டுந்து தப்பு, என்னை விட்டுருங்க என்கிற சூனா பானா வடிவேலு காட்சியை போலத்தான் இந்த விசாரணையும் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே பெண் பேசுவது போன்ற ஆடியோ சர்க்குருநாதனின் உறவினர் பெண் குரல் அல்ல என்றால் வேறு யாருடைய குரல்? அந்த பெண்ணின் குற்றச்சாட்டு பொய் என்றால் எஸ்ஐ லூர்துராஜ் இது குறித்து விளக்கம் அளிக்க மறுப்பது ஏன்? அந்த ஆடியோவில் இருப்பது அந்த உறவினர் பெண்ணின் குரல் அல்ல என்பதை தடயவியல் பரிசோதனை செய்து போலீசார் உறுதிப்படுத்தினார்களா? அந்த பெண் மற்றும் சர்க்குருநாதன் உள்ளிட்டோர் போலீசாரால் மிரட்டப்பட்டார்களா என்பது குறித்தெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன்.